நேத்து வச்ச மீன் குழம்போட தான் இந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. சுட சுட இட்லி, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் கார சட்னி கூட. நேத்து மீன் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனா, மீன் வாங்கிட்டு மீன் வச்சிருந்த அந்த டப்பாவையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்க வீட்ல. அது எதுக்குன்னா, மீன் ஆல்ரெடி நெறையா இருக்கு. அத நான் ப்ரீட் பண்ண போறேன், நெறையா மீன் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆல்ரெடி 2 டேங்க் இருக்கு. அது இல்லாம வெளிய 2 டப்பா வேற வச்சு அதுல மீன் வளர்த்திட்டு இருக்காங்க. இப்ப தனியா இதுல வேற வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு, உள்ள இருக்க டேங்க்ல இருக்க எல்லா ஃபீமேல் ஃபிஷ்ஷையும் கொண்டு போய் உள்ள வெளிய விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணும்போது நேத்து மணி 7:30 இருக்கும். கொடைக்கானல்ல நல்ல வெளிச்சமா தான் இருந்துச்சு. ஆனா மணி 7:30, 8 இருக்கும். இந்த டைம்ல உட்காந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்க ஏதோ ஆத்துக்குள்ள செட்டப் பண்ணி வச்ச மாரி தான் இருக்கும் மீன் தொட்டி. ஆனா, இதெல்லாமே இவங்களே யோசிச்சு அவங்க ஐடியால பண்ணது. இந்த செடியெல்லாம் வச்சதுக்கப்புறம் நிஜமாவே அழகா இருக்கும் பார்க்கவே. ஸோ ஃபர்ஸ்ட்டு செஞ்சப்போ எப்படி இருந்துச்சுங்கிறத வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஆட் பண்றேன் இன்னொரு நாள். ஆக்சுவலி இந்த 2 தொட்டியில இருக்க மீன் எதுவுமே நாங்க கடையில வாங்குனதில்ல. வீட்ல இருந்த 2 மீன் குட்டி போட்டது தான். 3 டைம் குட்டி, ஃபர்ஸ்ட் டைம் குட்டி போட்டு, அந்த இன்னொரு தடவ குட்டி போட்டு, அந்த மாதிரி 3 தடவ குட்டி போட்ட மீனுங்க தான் இவ்ளோ மீனு. இதெல்லாம் ரீசென்ட்டா போட்ட குட்டீஸ்.